வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மன்னார்குடி அருகே பாதையில் கைவிடப்பட்ட சாலை அமைக்கும் பணி. மோசமான சாலையால் அடிக்கடி விபத்தில் சிக்கும் பொதுமக்கள். திருத்துறைப்பூண்டியில் ரயில்கள் வராததால் பல ஆயிரம் நெல் மூட்டைகள் தேக்கம். லாரி ஓட்டுநர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ரயில் நிலையத்தில் போராட்டம். காட்பாடி அருகே பாலாற்றில் நடக்கும் மணல் கொள்ளை. லாரிகளை சிறைப்பிடித்து ஓட்டுநர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதம். நெல்லை அருகே தென்னை வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். பயிர்களை பாதுகாக்க சோலார் மின்வேலி அமைத்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை. கீழடியில் 4.5 ஏக்கரில் அமையவுள்ள பிரம்மாண்ட அருங்காட்சியகம். திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணியில் தொல்லியல் துறையினர் தீவிரம். சென்னை தாம்பரத்தில் கழிவுநீர் கலப்பதால் மாசடைந்து வரும் ஏரிகள். நீர்நிலைகள் மாசடைந்ததால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மன்னார்குடி அருகே சாலை அமைக்கும் பணி பாதியில் கைவிடப்பட்டதால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார் எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நெம்மேலி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள கீழத்தெருவில் சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகினர். அப்பகுதி மக்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து கீழத்தெருவில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி தொடங்கியது. ஆனால் டெண்டர் எடுத்த ஒப்பந்ததாரர் வெறும் ஜல்லிக்கற்களை மட்டும் கொட்டிவிட்டு சாலை அமைக்கும் பணியை பாதியில் கைவிட்டதாக கூறப்படுகிறது. தற்போது சாலையின் தரம் மேலும் மோசமாகி உள்ளதால் நெம்மேலி கிராம மக்கள் அடிக்கடி கீழே விழுந்து விபத்தில் சிக்கி வருகின்றனர். எனவே ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தரமான சாலை அமைத்து தருமாறு தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்ததால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் சம்பா நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட 20 லட்சம் மெட்ரிக் டன் நெல் அரவைக்காக தூத்துக்குடிக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது. இதற்காக 150 லாரிகள் மூலம் நெல்லானது திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் நெல்லை ஏற்றுமதி செய்யும் ரயில் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்திற்கு வரவில்லை. இதனால் நெல் மூட்டைகள் லாரிகளில் இருந்து இறக்கப்படாமல் உள்ளது. நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் லாரி ஓட்டுநர்கள் ரயில் நிலையத்திலேயே தங்கி வருகின்றனர். இது தவிர சுமை தூக்கும் தொழிலாளர்களும் வேலை வாய்ப்பை இழந்து தவித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் திருத்துறைப்பூண்டியில் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனியும் நெல்லை ரயிலில் ஏற்றி அனுப்ப நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாபெரும் அளவில் சாலை மறியலில் ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். பாலாற்றில் இருந்து மணலை கொள்ளையடித்த லாரிகளை சிறைபிடித்து கிராம மக்கள் ஓட்டுநர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் பாலாற்று படுகையில் இயங்கி வந்த குவாரிகளில் மணல் கொள்ளை நடப்பதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் பாலாற்றில் சோதனை நடத்தி குவாரிகளுக்கு சீல் வைத்தனர். இதைத் தொடர்ந்து பாலாற்றில் மணல் அள்ள தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரம்மபுரம் அருகே பாலாற்றில் இருந்து லாரிகள் மூலம் மணல் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் மணல் அள்ளி வந்த 4 லாரிகளை சிறைப்பிடித்து ஓட்டுநர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மணல் கொள்ளை தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில்
சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிங்ஸ்டன் காலேஜ் நெல்லை அருகே காட்டு யானைகள் தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். அம்பாசமுத்திரம் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட கடையம் வனசரக பகுதிகளில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அவ்வப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் மலையடிவாரத்தில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஆழ்வார்குறிச்சி அருகே மாரியப்பன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் 100 தென்னை மரங்கள் மற்றும் 50 வாழைகளை வேரோடு சாய்த்தன. இந்த தகவலை அறிந்து அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் யானைகளின் நடமாட்டம் குறித்து விசாரித்து வருகின்றனர். வன விலங்குகளின் அச்சுறுத்தலால் விவசாயம் கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறும் அப்பகுதி விவசாயிகள் சோலார் மின்வேலி அமைத்து தருமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணியில் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2015ஆம் ஆண்டு முதல் வைகை நதிக்கரை நாகரிகத்தை கண்டறியும் விதமாக அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. தொல்லியல் துறை 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கீழடியில் சிந்து சமவெளி நாகரத்திற்கு இணையான நாகரிகம் கண்டறியப்பட்டது. 25 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த தமிழர்கள் எழுத்தறிவு, கால்நடை வளர்ப்பு, நெசவு தொழில், கட்டுமான தொழில் போன்றவற்றில் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் கீழடியில் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 4.5 ஏக்கரில் பிரம்மாண்டமாக திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இலகுவான பக்குவத்திற்கு குளித்தலை அருகே ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. கரூர் வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி சார்பில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதன் மூலம் குளித்தலை அருகே உள்ள செக்கனம் கிராமத்தில் ட்ரோனை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து செலவை குறைப்பது குறித்தும் உற்பத்தியை பெருக்குவது குறித்தும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவர்கள் விவசாயிகளின் முன்னிலையில் ட்ரோனை பயன்படுத்தி பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்தனர். பின்னோக்கி செலுத்துங்க. அப்படியே நிறுத்துங்க. இப்போ லெஃப்ட்ல வாங்க, மெதுவா லெஃப்ட்ல வாங்க. நீங்க நல்லா பண்றீங்க, மெதுவா லெஃப்ட்ல வாங்க. அந்த இடது பக்கம் மெதுவா வாங்க. சூப்பர், மெதுவா வாங்க. சூப்பர் சூப்பர், மெதுவா வாங்க. அப்படியே நிப்பாட்டுங்க. கை மருந்து தெளிப்பான் மூலம் 1 ஏக்கருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க 2 மணி நேரம் ஆகும் நிலையில் ட்ரோனை பயன்படுத்துவதன் மூலம் அந்த வேலை வெறும் 10 நிமிடங்களில் முடிந்துவிடும். விவசாயத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் மனித உழைப்பும் செலவும் குறையும் என்று வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியின் தாளாளர் செங்கோட்டுவன் தெரிவித்துள்ளார். முதல்ல இந்த ட்ரோன் மூலமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறோம். எதிர்காலத்தில் எங்களுடைய கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவிகளே இதை கரூர் மாவட்டத்தில் யாருக்கு மருந்து தெளிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சகாய மானிய விலையில் நாங்கள் மருந்து தெளித்து உதவி பண்ணுறதுக்கு தயாராக உள்ளோம். ஆகவே எங்கள் கல்லூரியை விவசாய பெருமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ராணிப்பேட்டையில் சுத்திகரிப்பு நிலையம் மாசு கட்டுப்பாட்டு விதிகளை காற்றில் பறக்கவிட்டு கழிவுநீரை வெளியேற்றி வருவதாக புகார் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை சிப்காட்டில் 200க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுநீர் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இந்நிலையில் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கழிவுநீர் பொதுவெளியில் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பான பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அங்கு வந்து ஆய்வு செய்தனர். விதிகளை மீறி செயல்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாங்கண்ணி அருகே 1 டன் காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு மகா சண்டி யாகம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் பழமை வாய்ந்த செல்லியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மகா சண்டி யாகம் கடந்த 17ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் நிறைவு நாளான இன்று உலக அமைதி வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் மகா சண்டி யாகம் நடைபெற்றது. 12 மணி நேரம் இடைவிடாது நடந்த இந்த யாகத்தில் 1 டன் அளவிலான காய்கறிகள், பழங்கள் மற்றும் 108 மூலிகை பொருட்கள் யாகத்தில் பயன்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் கோயிலுக்கு கொண்டு வந்து மூலவர் செல்லியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். போஸ்டர் செட்கிஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கனரக வாகனங்கள் செல்வதால் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சிப்காட் பூங்காவில் 30க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. சிப்காட்டிற்கு செல்லும் கனரக வாகனங்கள் வெங்காடு கிராமத்தின் வழியாக தினம்தோறும் சென்று வருகின்றன. இதனால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் மாசுபடுவது மட்டுமின்றி விபத்துகளும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே கனரக வாகனங்களை மாற்றுப்பாதையில் இயக்க வலியுறுத்தி வெங்காடு கிராமத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குடிநீர் வசதி இல்லாமல் மலை கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கேர்வாளம் மலை கிராமம் அமைந்துள்ளது. மின் பற்றாக்குறையால் இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக மின் மோட்டார்களை இயக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மலை கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வருகின்றனர். வரத்து அதிகரித்துள்ளதால் மருத்துவ குணமிக்க நீலகிரி மலைப்பூண்டின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. நீலகிரியில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைப்பூண்டு உற்பத்தி அதிகமாக செய்யப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ மலைப்பூண்டு 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் விவசாயிகள் அதிக அளவில் மலைப்பூண்டை உற்பத்தி செய்ய தொடங்கினர். தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பூண்டின் விலை 40 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை மட்டுமே சந்தையில் விற்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தனியார் பயிற்சி பள்ளியில் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சலங்கை பூஜை முடித்த 4 மாணவிகள் கால்களில் சலங்கைகளை அணிந்து ராகம் தாளத்திற்கு ஏற்ப நடனமாடி காண்போரை வியக்க வைத்தனர். இந்நிகழ்வை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கோடை காலத்தில் வனவிலங்குகளின் தாகத்தை தணிக்கும் விதமாக கோவையில் வனத்துறையினர் வனக்குட்டைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடை காலம் நெருங்கி வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக வறண்டு வருகின்றன. இதனால் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க வனத்துறை அதிகாரிகள் நீர்நிலைகளை சீரமைத்து தண்ணீரை நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போஸ்டர் செட்கிஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை ஒட்டி மதுரை மேலூரில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மேலூரில் அதிமுக நகர் கழகம் சார்பில் பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளில் இப்போட்டி நடத்தப்பட்டது. பெரிய மாடு பிரிவில் 10 ஜோடி மாடுகளும், சின்ன மாடு பிரிவில் 39 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன.
போட்டி தொடங்கியதும் மாடுகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடின. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் கைத்தட்டி சாரதிகளை உற்சாகப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப் பரிசு வழங்கப்பட்டது. மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சைக்கிள்கள் பரிசாக வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 6வது மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக நடந்த இப்போட்டியில் 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சைக்கிள்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஆற்காடு பகுதியில் நடைபெற்ற 46வது அகில இந்திய கராத்தே போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் ஜப்பான் ஹிட்டோராய் கராத்தே பள்ளியின் சார்பில் 46வது அகில இந்திய கராத்தே போட்டி நடைபெற்றது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இப்போட்டியை அமைச்சர் காந்தி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பெல்ட் பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகை தந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் பிரசாந்த் வருகை தந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். அத்துடன் நடிகர் பிரசாந்த் கராத்தே சண்டை இடுவது போல் ஒத்திகை செய்து மாணவ மாணவியரை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். ரமேஷ் அடுத்து